ஈவில் டெட் பர்ன். தெரியாத்தனமா புக்ல இருக்கிற எல்லா மந்திரவாதத்தையும் படிக்கிறதுனால டெவில் வந்துருது. அந்த டெவில் வந்து அந்த ஒரு ஆத்தங்கர ஓரத்துல இருக்கிற ஃபேமிலிய என்ன பண்ணுது? அப்படிங்கிறது தான் இந்த ஈவில் டெட் பர்ன் படத்தோட ஒரு குட்டி பேஸ் பிளாட். இந்த ஈவில் டெட் பர்ன் படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். வார்த்தை. அதாவது நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒண்ணு. அது எந்த அளவுக்கு சந்தோஷத்த குடுக்குதோ, சில வார்த்தைகள வந்து பயன்படுத்தும்போது நம்மளுக்கே தெரியும். இது அவங்களுக்கு ஹர்ட் ஆகும்னு நெனச்சு, இந்த மாரி பேசுனா அவங்களுக்கு ஹர்ட் ஆகும்னு. ஸோ, அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா, முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா எப்பவுமே யூஸ் பண்ணணும். ஆனா, எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு ஹர்ட் ஆகுங்கிறது நம்மளுக்கு அது தெரியாது. ஸோ, முடிஞ்ச அளவுக்கு நம்மனால முடிஞ்ச நல்லது தான் எல்லாத்துக்குமே பண்ணிட்டு போணும். ஸோ, முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு கேவலமான சிச்சுவேஷன்ல இருந்தாலும், அடுத்தவைங்களுக்கு உபயோகிக்கிற வார்த்தைகள நல்லதா தான் யோசிச்சு, நல்லது தான் பேசிட்டு போகணும், எப்பனாலும். இந்த ரிவ்யூ வீடியோ வந்து ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்ல வந்து பேசலான்ட்டு இருக்கேன். ஸோ, அங்கங்க வந்து எடிட் பண்ணாம கேப் விட்டு பேசுற மாரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் சொல்றத விட ஏகப்பட்ட டைம் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் ஃபுல் ஸ்ட்ரெச்ல என்னால பேச முடியுதான்னு. எங்கேயாவது மிஸ்டேக்ஸ் இருந்தா சாரி. இத எத்தன பேர் பார்ப்பீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. சரி, ஈவில் டெட் பர்ன் இந்த படத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஹாரர் அந்த ஆக்ஷன் எலமெண்ட் நான் பார்த்ததிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய ஸ்க்ரீன்ல இவ்ளோ வயலன்ஸா, ஆக்ரோஷமா காட்டுன படம் இதுன்னு தான் நெனைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் இந்த மாரி பெருசா ஹாரர் பெருசா ஹாரர் ஃபீல் குடுக்குற வயலன்ஸ் படங்கள் நான் வந்து தியேட்டர்ல பெரிய ஸ்க்ரீன்ல பார்த்த மாரி ஞாபகம் இல்ல. அந்த அளவுக்கு அந்த ஒரு ஆக்ஷன் கோரியோகிராஃபி, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்னதான ஒரு மைனர் லேயர் இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஹாரர் படம் பார்க்க வந்திருக்கீங்களா? அது நான் வந்து உங்களுக்கு பக்காவா வந்து ப்ரூட்டலா காட்டுறேன் அப்படின்னு எடுத்து, எழுதி, அத விஷுவலாவுமே அழகா காட்டுன மாரி தான் வந்து எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. 3வது அடுத்த விஷயம் இந்த படத்துல காட்டுன அந்த ஒரு சினிமாட்டோகிராஃபி மூவ்மெண்ட்ஸ் எப்படி இந்த மாரி ஒரு அக் இப்படி கண் இமைக்கிற நொடியில வந்து ஒரு விஷயம் நடக்கிறத வந்து எப்படி விஷுவல் பண்ணி காட்டுனாங்கன்னு யோசிக்கும்போது, ஒரு பிரில்லியன்ட்டான ஒரு சினிமா ஒரு பிரில்லியன்ட்டான ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸா தான் சினிமாட்டோகிராஃபி வந்து எனக்கு தெரியுது. அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஃபியூரியஸான ஒரு சினிமாட்டோகிராஃபி பார்க்குற நம்மளுக்கு தருது. பட் அத எடுத்த சினிமாட்டோகிராஃபர் ரொம்ப நிதானமா யோசிச்சு சில ஷாட்ஸ்லாம் எடுத்திருக்காரு. மியூசிக் ஒர்க். இந்த படத்தோட மியூசிக் ஒர்க் பொறுத்தவரைக்கும் சைலன்ட்டா வர இடங்கள்ல ப்ளே ஆகுற மியூசிக்கா இருக்கட்டும், ஒரு மாரி ஹாரர் வைப் ஜம்ப் ஸ்கேர் சீன்ஸ்ல வர பண்ற ஆர்ஆர் ஒர்க்ஸா இருக்கட்டும், டார்க் ஹியூமர ஹேண்டில் பண்ண அந்த ஒரு மியூசிக்கல் ட்ரீட்மெண்ட்டா இருக்கட்டும், இப்படி சவுண்டாவே இந்த ஈவில் டெட் பர்ன் படம் ரொம்ப ஒரு சூப்பரான படம்னே சொல்லலாம். ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ். ஒரு பாட்டி கேரக்டர் எல்லாம் ஒருத்திங்க நடிச்சிருப்பாங்க. ரீசென்ட்டா இந்த மாரி பாட்டி ரோல்ல வந்து சம்பவம் பண்ண ஆளுங்க யாரு பார்த்தீங்கன்னா, அந்த பால் அண்ட் த பாய் படத்துல ஒரு பாட்டி கேரக்டர் வரும். அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான சம்பவம் பண்ற ஒரு பாட்டி கேரக்டர்னா, இந்த ஈவில் டெட் பர்ன் படத்துல வர அந்த ஒரு பாட்டி கேரக்டர் தான். கண்டிப்பா அந்த பாட்டி படம் முடிச்சுட்டு வரும்போது உங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருப்பாங்க. "கிழவி என்னெல்லாம் பண்ணியிருக்கு" அப்படிங்கிற மாரி. பாட்டி என்னெல்லாம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாரி. ஓகே. முடிஞ்ச அளவுக்கு
பாசிட்டிவ்ஸ் எல்லாம் நியூட்ரல் பாயிண்ட்ஸோட சேர்ந்து கலந்து சொல்லிட்டேன். இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னடா சம்மந்தமே இல்லாம, லாஜிக்கே இல்லாம வருது, அடிக்குது, போகுது. இது இது ஒரு பேயா? அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட இந்த படத்த பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த படத்துக்குன்னே இருக்கிற அந்த ஒரு எசென்சியலான ஒரு ஹாரர் எலமெண்ட் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. படத்தோட ஃப்ளோவையுமே வந்து மிஸ் பண்ணிருவீங்க. ரொம்ப லாஜிக்கெல்லாம் போட்டு யோசிக்காம, ஜாலியா ஒரு ஹாரர் படம் பார்க்க வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல பார்த்தீங்கன்னா, இந்த படம் குடுக்குற ஃபீலே வேற. அண்ட் சில இடங்கள்ல இந்த படத்துக்குன்னே இருக்கிற அந்த ஒரு லாஜிக்க மிஸ் பண்ணி கொஞ்சம் அவுட் ஆஃப் பாக்ஸ் போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாரி தோணுச்சு. சினிமேட்டிக்கா பார்க்கும்போது அந்த ஒரு மிஸ்டேக் பெருசா உங்களுக்கு தெரியாது. பட் சில ஃப்ளாஸுமே இந்த படத்துல இருக்குன்னு தான் நான் சில லாஜிக்கல் ஃப்ளாஸுமே இந்த படத்துல இருக்கு தான். அந்த மாரி சில லாஜிக்கல் ஃப்ளாஸுமே இந்த படத்துல இருக்கு தான். அண்டு இந்த படத்தோட ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு இல்ல அது அப்படியே கோயின்சிடென்ஸா அமைஞ்சிருச்சான்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த ஈவில் டெட் ரைஸ் அந்த படம் வந்து யாருக்குமே ஒர்க் ஆகல. ட்ரெய்லர் வந்து யாருக்குமே பிடிக்கல. என்னடா சம்மந்தமே இல்லாம சண்ட போடுறீங்க? அப்படிங்கிற மாரி வந்து கிரிட்டிக்காவும் சரி, ஆடியன்ஸ் ரிவ்யூஸாவும் சரி, பாசிட்டிவா யாருமே வந்து அந்த படத்த வந்து ரிவ்யூ பண்ணல. பட் எனக்கு பெர்சனலா அந்த படம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த படம் எந்த மீட்டர புடிச்சு எடுத்திருந்தாங்களோ, அதே லாஜிக், அதே மீட்டர புடிச்சு தான் இந்த ஈவில் டெட் பர்னியுமே எடுத்திருக்காங்க. அத ஏன் போட்டு அடிக்கிறாங்க? இத ஏன் போட்டு யாரும் அடிக்கல? அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் தாட் வந்து எனக்கு மைண்ட் பேக் ஆஃப் மைண்ட் வந்து ஓடிட்டு தான் இருக்கு. அதுவே வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பப்ளிசிட்டி ப்ரமோஷனாவுமே அமைஞ்சிருச்சு. எனக்கு பெர்சனலா ஈவில் டெட் ரைஸும் பிடிக்கும். ஈவில் டெட் பர்னும் பிடிக்கும். பட் இதுல கொஞ்சம் அதிகமாவே போயி அந்த ஹாரர் ஃபீல குடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். சொல்லப்படாத ஒரு ஒர்க் யாருமே மாட்டாங்கன்னு நான் நெனைக்கிற ஒர்க் வந்து இந்த படத்துல ஒர்க் பண்ண ப்ராஸ்தெட்டிக் மேக்கப் ஆர்டிஸ்ட்டோட ஒர்க்கு. ஏன்னா, அவ்ளோ அக்யூரேட்டா ரியல் லைஃப்ல இப்படி ஒண்ணு நடந்தா, இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு, அந்த ஒரு மேக்கப்ப வந்து அந்த ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஸ்கின் டெக்ஸ்சர வந்து காட்டுன விதங்கிறது ரொம்ப பிரமிக்கத்தக்க விஷயமா இந்த படம் பார்க்கும்போது எனக்கு பெர்சனலா தோணுச்சு. ஒரு எக்ஸலன்ட்டான ஒர்க்க வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் இந்த படத்துக்கு குடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லரே இல்லாம எல்லா பாயிண்ட்டுமே வந்து இந்த ஈவில் டெட் பர்ன பத்தி கவர் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். இந்த ஈவில் டெட் பர்னுக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, 100க்கு தாராளமா ஒரு 90 மார்க்ஸ் தருவேங்க. ஈவில் டெட் பர்ன் யூ வில் ஃபீல் தட் பர்ன் வென் யூ விட்னஸ் இட். You'll feel that burn when you witness it on big screen. நான் உங்கள இதே மாரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க. எல்லாரையும் நல்லா வச்சுருங்க. அவ்வளோதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பை. நான் வரேங்க.